பெண்கள், குழந்தைகள் என்று கூட பாராமல் இஸ்லாமியர்களிடம் காவல்துறையினர் அராஜகம் செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில்தான் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் மற்றும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக பா.ஜ. அரசும், காவல்துறையும் செயல்படுவதாக கூறிவந்த நிலையில், தமிழகத்தில் அதைவிட மோசமாக காவல்துறை செயல்பட்டு கொண்டு வருகின்றது. பெண்கள், குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் அவர்களை பிடித்து, அடித்து வண்டியில் ஏற்றி சித்திரவதை செய்கின்றனர். இஸ்லாமியர்களை மிகவும் கஷ்டப்படுத்தி வருகின்றனர். தி.மு.க.வினர் இஸ்லாமியர்களின் ஓட்டு வாங்குவதற்காக மட்டுமே தேர்தல் நேரங்களில் நடிக்கின்றனர் என்று பலரும் கூறி வருகின்றனர். ஓட்டுக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் தேவை, மற்ற நேரங்களில் அவர்களை துன்பப்படுத்துகின்றனர் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். தி.மு.க. ஆட்சியின் மீதுள்ள அதிருப்தியின் காரணமாக இஸ்லாமியர்கள் தி.மு.க. அரசை விமர்சித்து பேசிய காணொளிகளும் வெளியாகி இருந்தது. பா.ஜ. அரசு கொண்டு வந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான குடியுரிமை சட்டத்தை ஆதரித்த அ.தி.மு.க.வுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் தி.மு.க.விற்கு வாக்களித்தனர். ஆனால் வாக்கு வங்கிக்காக மட்டுமே தி.மு.க. சிறுபான்மையின மக்களை பயன்படுத்திவிட்டு தற்போது அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் வழங்காமல் அவர்களை அலைக்கழித்தும், துன்புறுத்தியும் வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் தி.மு.க. ஆட்சியில் அதிக ஜாதி மத பிரச்னைகளே எழுந்துள்ளன. இதனால் மக்கள் தி.மு.க. ஆட்சியின் மீது அதிருப்தி மனநிலையில் இருந்து வருகின்றனர். மேலும் தி.மு.க.வினர் அளித்த வாக்குறுதிகளையும் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.